நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வரலாறு மொத்த விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு புக்காக எழுதணும் அப்படின்னா 1000 புக் வந்து வரலாம். ஆனால் யாராவது கேட்ட உடனே நீங்கள் வந்து டக்குன்னு உங்களை பற்றின முக்கியமான விஷயம், உங்களை பற்றின சிறப்பான விஷயம், நீங்கள் பண்ண சாதனை, நீங்கள் வந்து என்ன வந்து படிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து என்னலாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு சில ஸ்பெஷலான விஷயம் அதை மாதிரி நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து எப்படி வந்து இருக்கணும், இதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பாராளுமன்றம் அப்படின்னா வந்து எப்படி வந்து இருக்கணும், ஸோ பிரசிடெண்ட்கான எலெக்ஷன் வந்து எப்படி வந்து இருக்கணும், லோக்சபாக்கான எலெக்ஷன் வந்து எப்படி வந்து இருக்கணும், அதுக்கான வயசு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு விஷயம் இதை பற்றி எல்லாம் சேர்ந்தது தான். இந்தியா எப்படி இருக்கணும், இந்தியாவில் எப்படி வந்து ஆட்சி பண்ணணும், இந்திய மக்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு அப்படிங்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள், இந்த விஷயத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பே வந்து சிறப்பாக வந்து இருக்குது. அதுதான் சேலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்போட ஒரு சில சிறப்பான அம்சங்கள் என்ன, அதை நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து இருக்கும், சேலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. அதாவது எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளோட கான்ஸ்டியூஷனை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெருசானது. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆரம்பத்தில் நம்மளோட கான்ஸ்டியூஷனை 1950 நம்ம செயல்முறைக்கு வந்து கொண்டு வந்தோம். அந்த டயத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆர்டிக்கிள் அப்படிம்போம். ஸோ ஆர்டிக்கிள் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஸோ வந்து சரத்துகள், தமிழில் வந்து சரத்துகள் அப்படிம்போம். ஒவ்வொரு ரூல்ஸு இது வந்து இப்படி தான் இருக்கணும், இது வந்து இப்படி தான் இருக்கணும், இது வந்து ஆர்டிக்கிள் 1 ஆர்டிக்கிள் 2 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனை முதல்ல கொண்டு வரும் போதே பார்த்தோம் அப்படின்னா 395 ஆர்டிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்துச்சு. அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 450க்கு மேலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஒவ்வொரு பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சுருப்பாங்க. ஸோ வந்து யூனியன், ஸ்டேட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு பகுதியாக. இப்போ நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு புக்கு வந்து ஒரு 500 பக்கம் இருந்தாலுமே அது வந்து ஒவ்வொரு சாப்டராக பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1 இது, சாப்டர் 2 இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கை முதல்ல கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 22 பார்ட் வந்து இருந்துச்சு. அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 ஆகிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும்போது ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பின்னால் காலத்துக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிலதை புதுசாக வந்து சேர்த்துக்கிறதோ இல்லை வந்து பழசில் இது வந்து தேவையில்லை, இந்த காலத்துக்கு இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வேண்டாமே நம்ம வந்து நீக்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து சேர்த்தது நீக்கினது அதெல்லாம் போக இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22 அப்படின்னு 25 ஆகிட்டு. அதே வந்து ஷெடியூல் அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல 8 அட்டவணை இருந்துச்சு, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 அட்டவணை வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கும். ஸோ வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்புலையே நம்ம இந்தியாவோட தான் இருக்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா வந்து மிக பெருசு அப்படிங்காங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எப்படி வந்து உருவாக்கணும், நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் மாதிரி நிறைய லீடர் வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியோட ஹெட்டு அவங்களாம் சேர்ந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸு, ரெகுலேஷன், ஆர்டிக்கல் இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அவங்க உருவாக்குனதெல்லாம் வந்து அதில் நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இன்னொரு நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து நமக்கும் ஓகே, இது வந்து நம்ம இந்தியாவில் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம எடுத்து இங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து நம்ம பாரோடு ஃப்ரம், நம்ம அங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிமோ. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூகே, யுனைடெட் கிங்டம், அங்கே உள்ள பார்லிமெண்ட் கவர்மெண்ட்டு, ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, ஸ்பீக்கர் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம யூகேலேருந்து எடுத்தோம். இதேமாதிரி வந்து யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஸோ அமெரிக்கா, அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ்ஸும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஜுடிஷியல் ஜட்ஜஸ்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, நம்மளோட அடிப்படை உரிமை இதை சார்ந்தா வந்து இருக்கும். அப்படிங்க இதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அயர்லாண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதை நம்ம வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம். அதுமாதிரி வந்து நாமினேஷன் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அதுக்கப்புறம் வந்து கனடாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெடரல் சிஸ்டம்,
வித் ஸ்ட்ராங் சென்டர், அதுக்கப்புறம் ரெஸ்டிடியூட்டிவ் பவர் டு சென்டர். ஆஸ்திரேலியா இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நம்ம வந்து எடுத்தோம். அதேமாதிரி வந்து எமர்ஜென்சி ப்ராவின்சஸ், இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெர்மனிலேருந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம வந்து ஜெர்மனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்தோம். அடுத்து வந்து ரஷ்யாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஐடியல் ஆஃப் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், நம்ம இதெல்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். ஓகே. ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, நம்மளோட ப்ரியாம்பிள்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட், சட்டத்திருத்தம் வந்து பண்ணக்கூடியது, அதோட ப்ரொசீஜரு, எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர், இதெல்லாம் நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்தோம். ஜப்பான்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ, இதை வந்து பேக்ஸ் ஆஃப் பாரோவிங் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எங்கேருந்து எதை வந்து எடுத்தோம், அதை நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஷார்ட்கட்டே ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரசியலமைப்போட முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சோவரைன் ஸ்டேட்டு, இறையாண்மை மிக்க நாடு அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு வந்து இறையாண்மை அப்படின்னா வந்து கடவுள் அப்படிங்க, இறை அப்போ இறைவன் கடவுள் அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ இறையாண்மை சோவரைன் அப்படின்னா நம்ம தான் மேலே அப்படின்னா இந்தியா வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் வந்து இல்லை. ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமான நாடு. ஸோ நம்ம வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதான் பார்த்தோம் அப்படின்னா சோவரன் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ நோ ஃபாரின் கண்ட்ரி கேன் டிக்டேட் இந்தியா, இந்தியா மேக் இட்ஸ் ஓன் லாஸ் அண்ட் பாலிசி. ஸோ வந்து நம்மளோட லா, நம்மளோட சட்டம், நம்மளோட கொள்கைகள் எல்லாமே நம்மளே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுசாக வந்து நம்மளாக வந்து உருவாக்கிக்கிட்டோம். நம்ம வந்து யாருக்கு கீழே இல்லை, நம்ம வந்து யாருக்கும் கட்டுப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை. அடுத்த முக்கியமான அம்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சோசியலிஸ்ட் ஸ்டேட்டு. ஸோ வந்து நம்ம இந்த ப்ரியாம்பிள் கிளாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தோம், முகவுரை. அதில் வந்து 42ஆம் சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த மாதிரியான வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சோசியலிஸ்ட் அப்படின்னா வந்து நம்மளோட சமூகம் சார்ந்து. ஸோ வந்து நம்மளோட சமூகம் சமதர்மம், நம்மளோட இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரியா. ஸோ வந்து சோசியலிசம், அதாவது சமூகம் சார்ந்து சமதர்மமாக எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சமமாக வந்து கிடைக்கணும். அப்போ இன்இக்வாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கக்கூடாது. ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, அப்போ நம்ம வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும். ப்ரொமோட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸோ வந்து சமூக நீதி, பொருளாதார நீதி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சமமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கணும். வெல்ஃபேர் ஆஃப் ஆல் சிட்டிசன், எல்லா குடிமக்களோட நலனையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், எல்லோரும் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதான் வந்து நம்ம வந்து ஒரு சோசியலிஸ்டிக் ஸ்டேட்டாக வந்து இருக்கும். ஸோ இதையும் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம், நம்ம இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, செக்குலர் ஸ்டேட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு சில நாடு, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படிம்பாங்க. இந்தோனேசியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈஜிப்து, டர்க்கி, ஈரான், அல்ஜீரியா, மொராக்கோ, பங்களாதேஷ், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முஸ்லீம் நாடு, இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படிம்பாங்க. இதே மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்டு, பிரேசில், மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா இவங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. நமக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தனிப்பட்ட மதம் இல்லை, இந்தியா வந்து இந்த மதத்தை சார்ந்தான் வந்து இருக்குது, நம்மளோட அரசியலமைப்பு இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டு, மத சார்பற்ற நாடு. நம்ம வந்து எந்த மதத்தையும் சார்ந்து வந்து இல்லை. நம்மளோட ஆர்டிக்கல்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை பற்றி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 25 22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கடவுளை பார்த்தோம் அப்படின்னா வந்து கும்பிடலாம். ஸோ வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, அப்போ நம்ம வந்து இங்கே எந்த கடவுளை நம்ம வந்து கும்பிடக்கூடாது அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ வந்து நம்மளோட இஷ்டம், நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கும்பிட்டுக்கலாம். ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜியன், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜியன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சமமாக வந்து ட்ரீட் பண்ணுறோம். அவங்க வந்து முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டின், சீக்கியம், புத்தர், எந்த மதமோ நம்ம வந்து எல்லாரையும் பார்த்தோம்னா நம்ம சமமாக வந்து ட்ரீட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அதாவது இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மக்களாட்சி வந்து இருக்குது, அப்படி தானே, மன்னர் ஆட்சி வந்து இல்லை. இப்போது நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மன்னர் ஆட்சி வந்து இருந்துச்சு.
ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசோகர், கனிஷ்கர் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மன்னராட்சி. அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாண்டியர்கள், பல்லவர்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் தோற்கடிச்சிட்டு இஸ்லாமிய ஆட்சி வந்துச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தான், அவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முகலாயர்கள் இந்த மாதிரிலாம் வந்து வந்தாங்க. அப்படி தானே? ஸோ இந்த மன்னராட்சியில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒருத்தர் வந்து இருப்பார். அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் அவர் பையன், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வழி வழியாக அவங்க ஃபேமிலி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துட்டே வந்து இருக்கும். கடைசியில் வந்து யாராவது ஒருத்தவங்க தோக்கடிச்சு புதுசாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்கள ஜெயிச்சு ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருவான். வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவன், அதுக்கப்புறம் அவன் பையன், அவன் பையன், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மன்னராட்சி வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து எப்படி இருக்குது? மக்களாட்சியான இங்கே வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து சிஎம் ஆகிறதோ, இந்தியா லெவலில் பிஎம் ஆகிறதோ மக்கள் நம்ம ஓட்டு போட்டு யாரை சிஎம் ஆக்கணும், யாரை பிஎம் ஆக்கணும் நம்ம தான் பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கும். ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்களாட்சி வந்து இருக்குது. ஸோ பிரசிடெண்ட்லேருந்து எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். கிங்கு குயினு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. ஹெரிடிட்ரி, அதாவது அப்பா பையன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வம்சாவளியாக வந்து இல்லை. பீப்புள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு வந்து போடுதோம். அதனால தான் இது வந்து டெமோக்ராட்டிக். ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான அம்சம். ஸோ இன்னுமே நம்ம வேர்ல்டில் நிறைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் மக்களாட்சி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவன் பையன் இந்த மாதிரியான மன்னராட்சி வந்து இன்னும் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான அம்சமாக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அப்படி தான் இந்தியாவில். அதாவது நம்ம வந்து ஓட்டு போட்டு நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுக்கும். ஸோ அவங்க வந்து பார்லமெண்ட் வந்து போவாராங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கான ஸ்கீம்ஸு, பாலிசி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ இதுவும் நம்மளோட சிறப்பு அம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று. ஸோ இது வந்து நம்ம லோக்சபா, ராஜ்யசபா, இங்கே வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட் அசம்பிளி இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட பவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மத்திய அரசாங்கம், ஸோ வந்து சென்ட்ரல் லெவலில் தான் பார்த்தோம் அப்படின்னா பவர் வந்து அதிகம், இல்லை வந்து ஸ்டேட்டில் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகம், இந்த மாதிரிலாம் வந்து இல்லை. நம்ம வந்து ஃபெடரலிசம் வந்து இருக்கோம், ஒரு கூட்டாட்சி, நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து சென்டர் ஸ்டேட்டு ரெண்டுக்குமே நம்ம வந்து பவர் வந்து பிரித்து வந்து கொடுக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சென்டருக்கு வந்து பவர் வந்து இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு தான் வந்து இருக்கும், ஒரு சில இடத்துல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ வந்து யாரோ ஒருத்தங்க தான் வந்து பவர் கூட கம்மி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கூட்டாட்சி முறை வந்து இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான அம்சமாக வந்து இருக்குது. அடுத்த முக்கியமான அம்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, நம்மளோட அடிப்படை உரிமை. இதை நம்மளோட அரசியலமைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 3 பார்ட் 3ல் சரத்து 12 to 35 ஆர்டிக்கல் 12 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ வந்து அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம் அப்படிங்கிற உரிமை. அதுக்கப்புறம் வந்து நமக்கான பேசக்கூடிய உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ், கல்ச்சர், எஜுகேஷன், கான்ஸ்டியூஷன் ரெமெடி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இப்போது நமக்கு வந்து அரசாங்கத்தை வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசலாம். அதுக்கான எல்லா உரிமையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்குது. அடுத்து ஒரு சிறப்பான அம்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பி அப்படிமோ, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் இதை பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நாட்டில் வந்து ஒயின் ஷாப்லாம் வந்து வைக்கக்கூடாது, இது வந்து மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பியில் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சட்டமாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கிடையாது. ஸோ எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறதே ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு அட்வைஸ் மாதிரி தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஈக்குவல் பே, ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர், லீகல் எய்டு, பஞ்சாயத்து ராஜ், ஸோ வந்து சைல்டுஹுட் கேரு, யூனிஃபார்ம் சிவில் கோடு, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசாங்கம் அமல்படுத்தணும், கோர்ட் வந்து இதை வந்து அமல்படுத்தணும், இதை வந்து பண்ணலை அப்படின்னா வந்து கேஸ் போடணும், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ண வந்து முடியாது. ஸோ இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் இந்த டிபிஎஸ்பியில் ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் அரசாங்கம் பண்ணால்
ஒரு அரசாங்கம் நம்ம நாடு மாநிலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதை செயல்முறைப்படுத்துனாங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து செயல்முறை வந்து படுத்தலை. ஸோ இப்போ வந்து ஒயின் ஷாப்லாம் வந்து மூட்னா வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு இப்போ வந்து ஒயின் ஷாப் இல்லாமையா இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒயின் ஷாப் வந்து இருக்குது. அப்போ இதில் கொடுத்த எல்லா விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம அப்போ வந்து ரைட்ஸ் வந்து பார்த்தோம். நமக்கான ரைட்ஸ், நம்மளோட உரிமை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நமக்கான கடமைன்னு ஒன்று வந்து இருக்கும்ல. ஸோ வந்து இப்போ அரசாங்கம், ஸோ இந்தியா வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து வாழ்ந்துக்கலாம், அவன் இஷ்டப்படி நீ வந்து எங்கேனா வந்து போய்க்கலாம், பேசலாம், ஒர்க் பண்ணலாம், நீ வந்து என்ன ஆசைப்பட்டு அதை வந்து படிக்கலாம், வேலை பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுமாதிரி வந்து நம்மளோட கடமை வந்து என்ன? ஸோ வந்து ஒரு இந்திய குடிமகனாக நமக்கான கடமை இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன், ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது, ப்ரமோட் ஹார்மோனி, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சிட்டிசனாக என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்திலே வந்து இல்லை. ஸோ 42ஆம் சட்டத்திருத்தம் 1976 ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி தான் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4A பகுதி 4A அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ரமோட் ஹார்மோனி அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கணும். ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட்டு, நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும். சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்து. ஸோ வந்து இப்போ பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்போ, பஸ்ஸோ, பார்க்கோ, பொது சொத்துலாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கடமை இதெல்லாம். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஜுடிஷரி, நீதிமன்றம் வந்து இருக்குது, அப்படி தானே. ஸோ வந்து இங்கே ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட்லேருந்து மேலே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படிங்காங்க. ஓகே, ஸோ அதோட மெயினான ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, செட்டில்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட், இந்த மாதிரி. ஸோ நம்மளோட அரசியலமைப்பை பாதுகாக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான். இப்போ நம்ம வந்து அரசியலமைப்பில் ஏதோ ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்புக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கடைசி எங்கே போவோம்? சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து போவோம். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்காங்க. ஸோ அரசியலமைப்போட பாதுகாவலன். அடுத்தது சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இதுவும் ஒரு சிறப்பான அம்சம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா நாட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து வேணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குமா, அந்த ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேணும். இந்த ஸ்டேட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு. இதே அங்கேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து வேணும். ஆனால் இந்தியாவில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடையாது. இந்தியாவில் ஒரே ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்குனாலுமே, ஸோ இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அங்கே காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்கலாம். ஸோ அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான அம்சம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது நமக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை பார்த்தோம் அப்படின்னா நீ ஆணா இல்லை வந்து பெண்ணா, இந்த கேஸ்டா, இந்த மதமா, இந்த ஊர்க்காரனா, இந்த ஜாதிக்காரனா, இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, அப்படி தானே. ஸோ ஓட்டு போடுறதுக்கு ஒரே ஒரு உரிமை மட்டும்தான் வந்து இருக்குது, 18 வயசு. இது ஆனால் வந்து போதும். ஸோ வந்து இங்கே வேறு எந்த தகுதி பாகுபாடு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ வந்து ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஓட்டு வந்து போட முடியாது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான பாகுபாடு எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை. 18 வயசு ஆனால் யாருனாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டு போடலாம். இதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட்டு. ஸோ வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிம்பாங்க. அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ப்ராவிஷன். ஸோ வந்து அவசர நிலை. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட உரிமை, நம்மளோட கடமை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு பவரு, மாநில அரசுக்கு பவரு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து எமர்ஜென்சி அவசர காலம் வந்து வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் எமர்ஜென்சி, இப்போ இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதாவது எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் வந்து இருக்குது, நான் வந்து அங்கே போவேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் வந்து இருக்குது, இனியால் இந்த போரில் வந்து பங்கேற்க முடியாது, நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேச வந்து முடியாது. ஸோ எமர்ஜென்சி டயத்தில் அந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த ரூல்ஸில் நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்சல் ஆகிரும். ஒரு சில விஷயம் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை வருது அப்படின்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் பார்த்தோம்னா நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கணும்.
ஸோ அதனால் வந்து எமர்ஜென்சி டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்சல் ஆயிரும். நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஜெர்மனிலேருந்து. அது மாதிரி இப்போ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இதை வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி, ஸோ சிங்கிள் மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்குமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் டிவிகே கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து விசிகே கம்யூனிஸ்ட் இவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாகி வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜய் சிஎம் ஆகி இங்கே ஆட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றாகாமல் யாருக்குமே சிங்கிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிம்பாங்க. ஸோ வந்து அவசர நிலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, ஸோ வந்து பிரசிடென்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா வந்து ஆட்சி பண்ண ஆளே இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்தை வந்து பாதுகாக்க வந்து முடியாது. ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று வந்து ஆர்டிகல் 360 வந்து இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து வரல. ஓகே, நம்ம இது வரைக்கும் எல்லா சிறப்பான அம்சத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அதை சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டன் அண்ட் லென்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு? ஓகே, உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு நம்ம வந்து முதல்ல பார்த்தோமா இந்தியா தான். The term secularism is derived from dash word seculum. ஓகே, சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது, லத்தீன் மொழியிலிருந்து. Who said secularism and democracy are the two pillars of our state? மதச்சார்புண்மையும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ் இந்திரா காந்தி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எசென்சியல் ஆட்ரிபியூட் ஆஃப் ஸ்டேட்? பின் வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு? சோவர்னிட்டி, இறையாண்மை அப்படின்னும் அப்படிதானா? ஸோ இப்போ இறையாண்மை அப்படின்னா வந்து நம்ம யாரோட கண்ட்ரோலே வந்து இல்லை. ஸோ வந்து நம்ம இந்தியா தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே, அதாவது நம்மளை ஆட்சி பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தான், நம்ம வந்து இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டில் வந்து இல்லை. அடுத்து, இன் இந்தியா த அல்டிமேட் சோவரேன் பவர் ரெஸ்ட் வித்? இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் நம்ம அப்போ பார்த்தோமா அந்த கொஸ்டினை சார்ந்தா வந்து இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சார்ந்தா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார்? இந்தியன் பீப்புள், இந்திய மக்கள் தான். நம்மளோட பிரியாம்பிள் முகவரையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வி த பீப்புள் அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கும். நமக்கான அரசியலமைப்பை நம்மளே வந்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். சரியான கூற்றை வந்து தேர்வு செய்ய அப்படின்னு இருக்காங்க. செக்குலரிசம் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம். அப்படியா? அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வந்து சமய சார்பின்மை செக்குலரிசம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு சமயத்தையும் தனியாக சார்ந்த வந்து இல்லை. அப்போ ஒன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ரெண்டாவது, ஒன் ரிலீஜியஸ் குரூப் டாமினேட் அனதர். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். அது வந்து இல்லை அப்படிதான். ஏன்னா இந்த இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சமய சார்பற்ற நாடு. ஒருத்தவங்க வந்து மேலே கீழே அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி வந்து கிடையாது. அப்போ ரெண்டாவது தப்பு. மூணாவது, த ஸ்டேட் பெர்மிட் த ப்ராக்டிஸ் ஆஃப் எனி ரிலீஜியன். ஒரு சமயத்தை பின்பற்ற அரசு அனுமதி அளித்துள்ளது. அப்படி தானே? நமக்கு வந்து எந்த கடவுளை நம்ம வந்து கும்பிட்ணுன்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம வந்து கும்பிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாலிட்டி படிக்கும் போது இந்த ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னா இதுக்கான அர்த்தம் வந்து ஒரு அரசாங்கம். நம்ம இந்திய அரசாங்கம் இதான். நம்ம வந்து பொதுவாக ஸ்டேட் அப்படின்னா வந்து மாநிலம், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இல்லை. ஸோ நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஏகப்பட்ட இடத்துல இந்த ஸ்டேட்டுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அடுத்து, த ஸ்டேட் ரிமைன் நியூட்ரல் இன் ரிலீஜியஸ் மேட்டர். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். அப்படி தானே? ஸோ வந்து சமயம் பற்றி ரிலீஜியஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூட்ரலாக வந்து இருக்கும். ஸோ வந்து ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணி மேலைக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நடுநிலைமையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்போ இதுவும் பார்த்தோம்னா ரைட். அப்போ இது ரைட்டு, மூணாவது ரைட்டு, நாலாவது ரெண்டாவது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தப்பு. அப்போ ஆப்ஷன் 1, 3 and 4 ஒன்லி. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து போட்டே வரோம். மிச்ச வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.